Hello friends, welcome to my channel HappyhomemakerRadha. இப்போ நம்ம வீடியோல சகப்பரிசி கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப டேஸ்டியா தோசை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து டேஸ்டியா அப்படிங்கறத விட ரொம்ப ஹெல்த்தியான்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அதிகமா வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பாலிஷ்டு ரைஸ் தான் யூஸ் பண்றோம். பட் அந்த காலத்துல வந்து சகப்பரிசி, கருப்பு அரிசி, கவுனி அரிசி அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வரகு, சாமை, திணையெல்லாம். நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வரகு, சாமை, திணைக்கு மாறிக்கிட்டு வந்தாலும் இந்த சகப்பரிசி வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம். பட் நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ சாதமாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம அதை மாவை அரைச்சி டிஃபன் மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், நம்ம வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ரைஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சகப்பரிசியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சகப்பரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆகும் போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லது. வளர்ற குழந்தைங்களுக்கு போன் வந்து வளரும். ஸோ அது மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி சகப்பரிசி கொடுக்கலாம். அதே மாதிரி வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் வரும். அவங்களுக்கு கூட நம்ம இந்த தோசையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நாம கருப்பு உளுந்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத ரொம்ப ஷார்ட்டா பார்த்தலாம். நான் ரொம்ப நேரம் பேசலை. என்ன பேச விட்டீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். மேக்சிமம் டெய்லி யூஸ் பண்ற ஒரு ஃபுட்டில் வந்து ரைஸ் எப்படியோ அதே மாதிரியே தான் கருப்பு உளுந்தும். நம்ம ஆனால் யூஸ் பண்ணுறது என்னன்னா நம்ம வெள்ளை உளுந்தா வந்து மாறிட்டோம். அந்த காலத்தில் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணாங்க. அதில் தான் வந்து பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருந்தது. நம்ம உளுந்தா சாப்பிட்றத விட அதில் இருக்க தோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். அடையெல்லாம் சுட்டிங்கன்னா கூட கருப்பு உளுந்து கொஞ்சமாக வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது மாதிரி தூதுவளை தோசை, முடக்கத்தாய் கீரை, இது மாதிரி நீங்கள் எந்த தோசை பண்ணாலும் சரி கருப்பு உளுந்து கொஞ்சமாக வறுத்து சேர்த்துக்கோங்க. நமக்கு அந்த தோலோட சத்து வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நிறைய வந்து பயன்கள் இருக்கு. பட் எனக்கு டக்குன்னு சொல்ல வரல. கன்சீவா இருக்கவங்களுக்குலாம் இந்த கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு கூட இந்த கருப்பு உளுந்து தான் வந்து கொடுப்பாங்க. அந்த இடுப்புல இருக்க எலும்புலாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரியே பாருங்க, ஃபீவர்னா கூட சரி, இல்லை டயரியா ப்ராப்ளம் எது மாதிரி இருந்தாலும் சரி, ரொம்ப உடம்பே முடியாம இருக்கவங்களுக்கு கூட டாக்டர்ஸ் என்ன வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே எடுத்துக்காதீங்க, இட்லி மட்டும் எடுத்துக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இட்லியில இருக்க உளுந்து தான். உளுந்து வந்து சீக்கிரமா டைஜஸ்டும் ஆயிரும். அதே நேரம் அந்த சத்து வந்து சீக்கிரமா உடம்புக்கும் போயிடும். அதனால தான் வந்து டாக்டர்ஸ் கூட இட்லி மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பு முடியாதவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஹேருக்கு கூட வந்து உளுந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தோசை எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சகப்பரிசி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து நம்ம தோலோடு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா ஊற வச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் தோல் வராது. அதனால் நம்ம நல்லா வறுத்துடலாம். அதுக்கப்புறம் சகப்பரிசி வந்து 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெந்தயம் சேர்க்கலை. வெந்தயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் தோசை. உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா வெந்தயம் சேர்க்காமல் இருக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துருக்க உளுந்தை வந்து இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம். சகப்பரிசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும் ஒரு சில பிராண்டில். அதை வந்து நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. நெல் கூட இருக்கும். நெல்லுலாம் இல்லாமல் பொறுக்கி எடுத்துருங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த தண்ணியில் மேல் பக்கத்தில் வந்து நிற்கும். குட்டி குட்டியாக அந்த காட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி வந்து நிற்கும். அதனால் நல்லா வந்து ஒரு 10 டைமாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஊறிடுச்சு. பார்த்தீங்கன்னா தோல்லாம் அவ்வளோவா வந்திருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கும். பட் நீங்கள் சேர்த்தே அரைச்சிக்கோங்க அந்த தோலோட. நம்ம நார்மலாக அரிசி அரைக்கும் போது கொஞ்சமாக தான் தண்ணி சேர்ப்போம். பட் இந்த அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே தண்ணி, ஒரு 3 டம்ளர் ஆச்சு தண்ணி கேட்கும். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதுலேயே வந்து நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதிலே கொஞ்சம் மிளகும் இஞ்சியும் கூட சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ நல்லா மாவு நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை புளிக்கலாம் வைக்கக்கூடாது. அப்படியே ஊற்றுனாதான் நம்ம உளுந்தோட வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த வாசனை வந்து இதில் நிற்கும். புளிச்சிட்டாலும் பரவாயில்ல. பட் பெஸ்ட்டு வந்து புளிக்காமல் இருக்கும் போதே ஊற்றுறது தான்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெல்லிசா கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தோசை கல்லில் சரியாக தோசை வரலன்னா இந்த தோசை கூட வந்து நீங்கள் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். பட் எனக்கு வந்து தோசை வரும், அதனால் வந்து நான் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சும்மா தோசை மேலே வந்து தூவியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். அதேமாரி இந்த தோசையை வந்து நீங்கள் கண்டிப்பாக நைட் டைமில் சாப்பிடாதீங்க, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. ஒன்று சாப்பிட்டிங்கன்னா மார்னிங் சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். நைட்டில் வந்து சாப்பிட்றாதீங்க. இந்த தோசைக்கு வந்து கார சட்னி, தக்காளி சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் சித்தி வந்து எள்ளு சட்னிலாம் கூட இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சட்னி சொன்னாங்க. அவங்கக்கிட்ட அந்த சட்னி ரெசிபிலாம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இப்போது இந்த சிகப்பரிசி தோசை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெசிபி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு, இப்போதான் நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும்ல, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.